Hi all, welcome back to our newspaper analysis session. March 7th ஓட இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ட்ரீஸ் இன் கார்பெட் ஃபெல் ப்ரே டு கிரீன் நெக்ஸஸ் சே சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, கார்பெட் நேஷ்னல் பார்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நேஷ்னல் பார்க்கில் இருக்கக்கூடிய ட்ரீஸ் மரங்களை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பயங்கரமாக வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை தான் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா, ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் வந்து எங்கே இருக்குது, ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் வந்து எங்கே இருக்குது, உத்தரகாண்டில் வந்து இருக்குது ஓகேவா. ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு கீ ஃபேக்டை தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி ஆடசிட்டி. ஸோ இந்த ஆடசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, போல்ட்னஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா. ஸோ ரொம்பவே துணிச்சலான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆடசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் போல்ட்னஸ். ஸோ செகண்ட் நியூஸ் பாருங்க, ஹைதராபாத் மேன் ஃபோர்ஸ் டு ஃபைட் ஃபார் ரஷ்யா லாசஸ் லைஃப். ஸோ ரஷ்யன் ஆர்மிக்கு என்ன பண்ணுறாங்க, இந்தியன்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஹைதராபாத்லேருந்து போனவங்க வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ். என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ ட்ரெயினை வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொல்கட்டா மெட்ரோஸில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹூக்ளி ரிவரில் இட் வாஸ் இனாக்ரேட்டட் பை தி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. அண்ட் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 4965 crore rupees வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ த இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ ட்ரெயின் வாஸ் இனாக்ரேட்டட் பை தி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி. எங்கே அப்படின்னா கொல்கட்டாவில் ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஐஎம்எஃப் வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி இருக்க மாட்டேங்குது, திருப்பி அவங்க ரீபே பண்ணுற மாதிரி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்தியா ஐஎம்எஃப் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஓஸ். ஓஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாரோஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா. ஸோ இதுவும் எனது இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெக்காப். கலைஞர் உலகம் அண்டர்கிரவுண்ட் டிஜிட்டல் மியூசியம் ஆன் மெரினா வெல்கம்ஸ் விசிட்டர். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. மெரினால என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டிஜிட்டல் மியூசியமை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் தி கலைஞர் உலகம். அதை வந்து இப்போ விசிட்டர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். புக் லான்ச்டு டு ஹானர் எக்கனாமிஸ்ட் சி ரங்கராஜன். ஸோ சி ரங்கராஜன் இஸ் ஃபேமஸ் ஃபார் எக்கனாமி. ஸோ ஒரு புக் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவரோட இதில் அவரை ஹானர் பண்ணுற விதமாக. ஸோ அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னா, இந்தியாஸ் கான்டெம்பரரி மேக்ரோ எக்கனாமிக் தீம்ஸ் லுக்கிங் பியாண்ட் 2020 ஓகேவா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் புக்கை வந்து யாரை ஹானர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சி ரங்கராஜன் அவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, ஹானர் பண்ணுற விதமாக இந்த ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹூ இஸ் சி ரங்கராஜன் அப்படின்னா, ஹீ இஸ் த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு த பிரைம் மினிஸ்டரோட ஃபார்மர் சேர்மன். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னரும் கூட. ஸோ அவரோட 90th பர்த்டே வந்து என்ன ஆயிருக்கு, கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதில் ஹானர் பண்ணுற விதமாக இந்த ஒரு புக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், அதாவது பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இயருமே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணுறதுல வந்து 2015க்கான அவார்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2015ல் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஜோதிகா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் ஹர் ரோல் இன் 36 வயது நிலை ஓகேவா. ஸோ அந்த ஃபிலிமுக்காக கொடுத்துருக்காங்க. 2016லேருந்து 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிலிம் அவார்ட்ஸை வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நியூஸையும் இந்த இடத்துல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2015ல் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜோதிகா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2016லேருந்து 2023க்குள்ளே இருக்கிற அவார்ட்ஸை வந்து
தே வில் பி அனௌன்ஸ்ட் சூன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மிங் டு அன் எடிட்டோரியல், ரெண்டு எடிட்டோரியலுமே எதை பற்றி தான் பேசுது அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா த ட்ரெயில் ஆஃப் ஹேவ் மணி பை மிராக்கிள் ட்ரக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது என்ன அப்படின்னா, அதாவது லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நியூஸ் பேப்பரில் எல்லா இதுலேயுமே ஒரு ஆர்டிக்கிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்டிக்கிள் அப்படின்னா மேஜிக் இன்ஜெக்ஷன்ஸ் தட் கேரண்டி வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இன்ஜெக்ஷனுக்கு நேம் என்ன அப்படின்னா செமாக்ளூட்ரைடு. ஓகேவா, செமாக்ளூட்ரைடு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஜெக்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ்க்கு வந்து ட்ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் தீஸ் மெடிசன் இஸ் ஆல்சோ ரிசல்டட் இன் வெயிட் லாஸ். ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஆடை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அதை என்ன ப்ரமோட் பண்ணலை அப்படின்னா இட் இஸ் நாட் அப்ரூவ்ட் ஃபார் சேல் இன் இந்தியா. இந்தியாவில் என்ன பண்ணக்கூடாது, இதை வந்து சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த ஆர்டிக்கிள் ப்ரமோட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இந்த பப்ளிக் ஹெல்த் ரிசர்ச்சர்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்தியாவில் அப்ரூவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம மிராக்கிள் ட்ரக் அப்படின்னு சொல்லி அன்அப்ரூவ்டு விஷயத்தை வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் கொண்டு வர்றப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஒரு ஆர்டிக்கிள் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஓகேவா. இங்கே பாருங்க, crimes against foreigners in India rarely result in convictions. So what is called as conviction? Conviction அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது தான் என்னது கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது இந்தியாவில் வந்து ஃபாரினர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது கிரைம்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ரேராக தான் அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா மார்ச் 1 வந்து ஸ்பெயின்லேருந்து வந்த ஒரு விமன் டூரிஸ்ட்டுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பயங்கரமான இன்ஜஸ்டிஸ் வந்து நடந்திருக்கு நம்ம இந்தியாவில். ஷீ இஸ் அ பைக்கர். ஓகேவா. ஸோ அந்த பைக்கருக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரொம்ப இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் என்ன செஞ்சுருக்காங்க, ஓவரால் ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் அ தெஃப்ட் கேஸ் எவ்வளோ கன்விக்ஷன்ஸ் வந்து அதில் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேரை வந்து அதை அப்படியே கண்டுக்காமையே விட்டுருக்காங்க, இஃப் இட் இஸ் அ சீட்டிங், இஃப் இட் இஸ் அ ராபரி, இஃப் இட் இஸ் அ கிட்னாப்பிங் அண்ட் அப்டக்ஷன். ஸோ எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சுருக்காங்க சார்ட் மூலமாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம மேலே பார்த்த அதே நியூஸ் தான். பிஎம் லான்ச்சஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ லைன் இன் கொல்கட்டா. ஸோ கண்டிப்பாக இட் இஸ் அ கீ இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் தட் we should remember. ஓகேவா. Hundreds rally in Ladakh seeking statehood, 6th schedule inclusion. So what is called as 6th schedule in Indian constitution? ஸோ 6th ஷெடியூலுக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த வந்து ட்ரைபல் மூலமாக தான் என்ன செய்வாங்க கொண்டு போவாங்க. ஸோ அதை மித்தவங்க வந்து என்ன செய்ய முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. ஸோ அதில் லடாக்குக்கு வந்து ஸ்டேட்ஹுட் வேணும், 6th ஷெடியூலில் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது வாட் இஸ் கால்ட் அஸ் 6th ஷெடியூல். 6th ஷெடியூலில் என்னென்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அட்வான்ஸ்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் காமனாக 6th ஷெடியூல் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், நம்ம இந்தியன் நேவியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஐஎன்எஸ் ஜடாயு அப்படிங்கிற ஒரு நியூ நேவல் ஷிப்பை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட சர்வேலன்ஸ் வந்து என்ன ஆகும், ரொம்பவே ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டி ரோல் ஹெலிகாப்டர்ஸையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கமிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐஎன்எஸ் ஜடாயு அண்ட் MH-60R ஹெலிகாப்டர் ஸ்குவாட்ரான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கமிஷன் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்தியன் நேவியில். ஸோ இட் வில் டெஃபினெட்லி பிரிங் மோர் ஸ்ட்ரென்த் டு த நேவல் ஆர்மி. ஓகேவா. President presents Sangeet Natak Academy Awards.
பிரசிடென்ட் திரௌபதி முர்மு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட்ஸ் ஃபார் தி இயர் 2022 and 2023 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா டு த எமினன்ட் ஆர்டிஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஸோ ஆர்ட்ஸில் வந்து ரொம்ப தனித்திறமையாக விளங்குனவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு பர்டிகுலர் அவார்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் 2 வேர்டு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா பான். அதாவது பான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யூஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிலிப்பைன்ஸை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி இந்த இடத்துல ஸ்டாம்பீட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா a group of animal or group of people that they are running towards a particular point. ஓகேவா? ஸோ கூட்டமாக ஓடி போகிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாம்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் யுனைடெட் நேஷன் தரப்புலேருந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 8565 பீப்புள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மைக்ரேட் ஆகிறப்போ இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அவங்க எவ்வளோ இல்லீகலாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, அந்த மாதிரி கார்டு இஷ்யூ பண்ணுறவங்க கிட்ட என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா தி கஸ்டமர் ஷுட் சூஸ் தேர் ஓன் கார்டு நெட்வொர்க். அவங்க கார்டு நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸுமே கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட்டாக இந்தியாவில் வந்து எந்தெந்த கார்டு நெட்வொர்க்ஸ் எல்லாம் அத்தரைஸ்டாக இருக்குது அப்படின்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, ஏஷியா பசிபிக் கார்டு அண்ட் ரூபே கார்டு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எனது இந்தியாவில் அத்தரைஸ்டு கார்டு டீலர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்லம்ப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கம்மியாகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுவும் எனது இம்பார்ட்டண்ட்டான வெக்கப். என்எல்சி வந்து என்னதுன்னா கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி இல்லையா. ஸோ அந்த கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட 7% ஸ்டேக்கை வந்து விற்க போகிறாங்க. ஸோ 2000 crore rupeesக்கு என்ன செய்ய போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு செல் இட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கே சுவாமி சிஎம்டி சுவாமி பேக்ஸ் ஐஏஏ கோல்டன் காம்பஸ் அவார்டு. அதாவது என்னன்னா ஸ்ரீனிவாசன் கே சுவாமி அப்படிங்கிறவங்க வந்து ஹி இஸ் த சிஎம்டி ஆஃப் தி ஆர்கே சுவாமி லிமிடெட். அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐஏஏ கோல்டன் காம்பஸ் அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்போனா 45th ஐஏஏ வேர்ல்டு காங்கிரஸ் எங்கே நடந்திருக்குன்னா பெனாங் மலேசியாவில் நடந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா திஸ் பர்டிகுலர் ஐஏஏ கோல்டன் காம்பஸ் அவார்டு இஸ் ப்ரெசென்டட் டு honor the significant global contribution to the field of marketing, advertisement and media. ஸோ இந்த 3 ஃபீல்டில் ரொம்ப தனித்துவமாக விளங்குறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் அவார்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் திஸ் பர்டிகுலர் அவார்ட் இஸ் ப்ரெசென்டட் டு த இந்தியன் இண்டஸ்ட்ரி லீடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு இந்தியன் இண்டஸ்ட்ரியல் லீடருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெசென்ட் பண்ண அவார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ்லாம் அவ்வளோதான். இன்றைக்கி நிறைய நியூஸஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய நியூஸ் தான் என்ன பண்ணியிருக்கிறோம், நிறையா விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.